ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். பாட்டி ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. விஜயா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இந்த வீடு நான் இருக்கும் போதே எப்படி கலகலப்பாக இருந்ததோ அதே மாதிரி தான் எப்போவுமே இருக்கணும், அது உன் கையில் தான் இருக்குது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க முத்துவும் மீனாவும். கார் நிறையா வாங்கிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் மேலும் மேலும் பெருசாக உயர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மனோஜும் ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. திடீர்னு அப்பா கிட்ட 10 லட்ச ரூபாய் இப்போ பணத்தை வாங்கணும்னா நான் எப்படி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. இப்போ நான் திரும்பவும் மொத்தமாக பணம் எப்படி ரெடி பண்ணுவேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட மாமான்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறவர் கால் பண்ணுறாங்க. என்ன ரோகிணி, நீ தான் என்னோட ஏடிஎம் மறந்துட்டியா, நீ எனக்கு பணம் கொடுக்கணுமே, கொடுக்குறது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட இப்போ சுத்தமாக பணம் இல்லை, நான் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நீ எனக்கு கண்டிப்பாக பணம் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமா சொல்கிறாங்க. என்னால் இப்போ முடியாது, அடுத்த மாதம் வேணால் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் எனக்கு இப்போ கொடுக்கலனா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏதோ எங்களால் முடிஞ்ச பணத்தை நான் கொடுக்குறேன், இதுதான் நீன்றது, நீ எப்போவுமே எனக்கு ஏடிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயிலர் ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிருஷை பார்க்குறதுக்காக ரோகிணி ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போகிறதுக்காக முடிவு பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிறதுக்காக போகிறாங்க. அதே கடைக்கு விஜயாவும் பார்வதியும் போகிறாங்க பரதநாட்டியம் ட்ரெஸ் வாங்கிறதுக்காக. இந்தாங்க மேடம், உங்களோட பையனுக்கு இந்த ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கடைக்கார அண்ணா கொடுக்குறாங்க. என்ன ரோகிணி, உன்னோட பையனுக்குன்னு சொல்கிறாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களோட பையனுக்கு, அவனும் என் பையன் அவனை நான் என் பையனாக தான் நினைக்கிறேன், அதனால தான் அப்படி